இது எவ்வளவு பெரிய செய்தி. ஆனா நாம் தமிழர் கட்சி சத்தமே இல்லாம செஞ்சிருது. நாங்க தோத்ததுக்கான காரணமும் இதுதான். சத்தமே இல்லாம வெளியே தெரியாம செய்யறதுனாலதான் தோத்ததுக்கான இதுவும். நாங்க செய்யற ஒவ்வொரு நல்லதும் மக்களுக்காக தான், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா இல்ல. அதனால நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவரும் இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் பகிருங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டத்துல ஐயப்பன் அப்படிங்கிற ஒரு கடை வச்சிருந்திருக்காரு. அவர் கடையில கடந்த ஜனவரி மாசம் புதுசா ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்திருக்காரு. சேர்ந்த 2-3 நாள்லயே காவலர்கள் வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டா, மைனர் பொண்ணு அவர் இழுத்துட்டு வந்துட்டதா சொல்லியிருக்காங்க. அவர் அரெஸ்ட் பண்ணது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பன் அப்படிங்கிறவர்கிட்ட நீங்க தான் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60,000 ரூபாய் லஞ்ச பணமா வாங்கிட்டு போயிருக்காங்க. இது நடந்த ஒரு 2 மாசம் கழிச்சு ஐயப்பன் அவர்கள் அவருடைய நண்பரான ஜெயராம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. ஜெயராம் வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் போல இருக்கு. அவர் நம்ம கட்சியில இந்த மாதிரி கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கறத எடுத்து சொல்லியும், அதுல வந்து பொறுப்பாளரா திரு ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் நடத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத எடுத்து சொல்லிட்டு அவரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்திருக்காரு. அத வாங்கின ஐயப்பன் வந்து கொஞ்ச நாள்லயே கால் பண்ணி பேசியிருக்காங்க. திரு ஈஸ்வரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இது எலெக்ஷன் டைமுங்கனால எலெக்ஷன் முடிஞ்சதும் நம்ம வந்து இதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 1/5/2026 அன்னைக்கு திரு ஈஸ்வரன் அவர்கள் ஒசூர் மாவட்டத்துல கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை பொறுப்பாளர்களான ரஜினிகாந்த், சுடலைமணி, ஏழ்நோக்கு வெங்கடேஷ் ஆகிய 3 பேரை அழைச்சு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, சம்பந்தப்பட்டவங்களை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி அந்த 3 பேரும் யாரு இந்த ஐயப்பன் அவர்கள் கிட்ட லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்க அந்த காவலர்கள் கிட்ட போய் பார்த்து அந்த அவர்கள் வாங்கின லஞ்ச பணமான 60,000 ரூபாயும் திருப்பி வாங்கி கொடுத்திருக்காங்க. இது